நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணுமா மார்க் எடுக்கணுமா. இன்னைக்கு பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை செய்யுங்க, இல்லை மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதை செய்யுங்க. ஹாய், ஐ எம் துரை, சைக்காலஜிஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வெல்னஸ் கோச். பாஸ் பண்ணணுமா புக்கை மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காதீங்க. மார்க் எடுக்கணுமா மைண்ட் மேப் படிங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்னதான் இது வித்தியாசமா இருக்குது, புக்கை படிச்சா பாஸ் பண்ணலாம், மைண்ட் மேப்னா என்னன்றீங்களா? மைண்ட் மேப்னா இப்போ பார்த்தீங்கன்னா 12th பொது தமிழில் பார்த்தீங்கன்னா 53ஆம் பக்கம் கம்பராமாயணம் இருக்கும். அந்த கம்பராமாயணத்துல ஹெட்டிங் போடுறோம். மைண்ட் மேப் ஹெட்டிங்கு, சப் ஹெட்டிங்கு, புல்லட் பாயிண்ட். ஹெட்டிங் போட்டு நீங்க அடுத்தது கம்பராமாயணம், கம்பர் அவர் நேமு, அதுக்கு வேற என்ன பேரு, ராமாவதாரம். ஓகே, அது 12ஆம் நூற்றாண்டு. இந்த அப்படியே கீழே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பியம், ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கம்பராமாயணம் இந்த பக்கம் எழுதிட்டீங்களா, லெஃப்ட் சைடுல என்ன பண்றீங்கன்னா அயோத்திய கண்டம், ஆரணி கண்டம், கிஷ்கிந்தா கண்டம், யுத்த கண்டம் போட்டு அதுக்கு பிராக்கெட்ல குகன், சடாயு, சவாரின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இந்த பக்கம் இப்போ கம்பராமாயணம்னா யாரு, மெயினா ஒரு ஸ்டோரியா, ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ராமன், சீதை, லட்சுமணன், குகன், சடாயு, இந்த மாதிரி நேம் வந்து நீங்க ரிட்டன்ல எழுதி படிக்கிறதுக்கு பேரு மைண்ட் மேப். இதை வந்து நீங்க மறக்கவே மறக்காது. புக்கை படிச்சீங்கன்னா ஃபுல்லா படிச்சா மறந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.